மாண்புமிகு அமைச்சர்களே, முதல் இந்த பினாமியை புடிச்சு உள்ள தூக்கி போடுங்க. அங்க அடிச்சா யாரு குரல் கொடுக்கறாங்களோ, அங்க அடிச்சா யார் எந்திரிச்சு பேசுறாங்களோ அங்கதான் ஆதாரம் இருக்கு. முன்னாள் அமைச்சர் அப்படிதான் மதுரையில் ஒருத்தர் மைண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணாரு. டெபாசிட் வாங்கல, மதுரையில் ஜெயிச்சு வந்திருக்காரு. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். நம்மளுடைய நிதி அறிக்கையில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெட்டு இருக்கும். நம்ம அப்ப ஒரு புதிய பாலிசியை பினான்ஸ்ல கொண்டு வரணும். அதுல நமக்கிட்ட இருக்கக்கூடிய வளங்கள், பினான்ஸ் மினிஸ்டர் இல்ல, நம்முடைய வளங்களை எப்படி அரசுடைய கஜானாவுக்கு கொண்டு வரணும். ஒண்ணு, நம்ம கிட்ட இருக்க லீக்கேஜை குறைக்கிறது, ஊழல்கள் லஞ்சங்கள் ஒவ்வொரு துறையில இருக்கக்கூடிய லீக்கேஜை குறைக்கிறது ஒரு வழி. இன்னொரு வழி, என்னுடைய பார்வையிலும் சரி அரசுடைய பார்வையிலும் சரி, அரசினுடைய வளங்கள் இன்றைக்கு உண்மையான நிலவரம் என்னன்னா அரசியல்வாதி கையில இருக்கு. அது எந்த கட்சி கூட சொல்லணும்னு நான் சொல்ல விரும்பல, மக்களுக்கு தெரியும். அது முன்னாள் அமைச்சர்களா இருக்கலாம், முன்னாள் எம்எல்ஏக்களா இருக்கலாம், இல்ல அவங்களுடைய கண்ட்ரோல்ல. அரசினுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லிடுறேன். அமைச்சர் தெளிவா பேசுவார், அவருடைய உரையில பேசுவாரு. நாங்க புதியவர்கள், 100 நாள் தான் ஆச்சு. இங்க இருக்கக்கூடியவர்கள் யாரும் மைன்ஸோ இல்ல மணல் தொழிலோ செய்யவில்லை. யாருமே செய்யவும் போறதில்லை. உறுதியா சொல்றோம், எந்த தொழிலும் செய்ய போறதில்லை. அப்ப இன்க்ளூடிங் பிஎம்கே சொல்லிட்டு இருக்காங்க லிக்கர் எப்படி குறைக்கணும், லிக்கர் எப்படி குறைக்கணும்னு. டாஸ்மார்க்கை பத்தி பேசுவாங்க. ஆனா அந்த டாஸ்மார்க் பின்னாடி நடத்திருக்கூடிய நிறுவனங்களுடைய உரிமையாளர் யாரு, பினாமி நிறுவனம் யாருன்னு நீங்க பேசணும். எங்களுக்கு அரசுடைய பிரச்சனைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பேசுங்க, அப்புறம் பேசுங்க. அந்த நிறுவனத்துடைய உரிமையாளர் யாரு, அவர் எந்த கட்சியில இருக்கிறாங்க, அந்த எந்த கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க, எல்லாருமே பேசணும். ஏன்னா எல்லாமே அரசுடைய ஒரு அரசு வந்த பிறகு, அதாவது கொள்கை ரீதியா பெரியார் கொள்கை, அண்ணா கொள்கை, எல்லா கொள்கையும் பேசி சண்டை போட்டு நம்ம ஆட்சிக்கு வந்துடுறோம். அப்படிதான் ஃபைட் பண்ணி அரசியல் வந்துடுறோம். ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு டிரான்ஸ்பரன்சியான, ஊழல் இல்லாத ஒரு நிர்வாகத்தை போக்கஸ் பண்ணும். ஏன்னா மக்களுக்கு குறைந்தபட்சம் இப்பயும் 35% மக்கள் இன்னும் பாத்தீங்கன்னா குடிசையில இருக்கிறாங்க, இன்னும் தண்ணி இல்லாம இருக்கிறாங்க, இன்னும் நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் தண்ணியே கொடுக்க முடியல. அப்ப நிர்வாகம் 50 வருஷமா நல்லா இருந்து சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நம்ம இன்னும் ஒவ்வொரு வீட்டுக்கும் முழுசா தண்ணி கொடுக்க முடியல, சாலை வசதிகள் இல்ல, நல்ல ஸ்கூல்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல, நல்ல மருத்துவமனைகள் இல்ல. அப்ப நம்ம பொருளாதாரத்தை உருவாக்கணும்னா நம்ம கிட்ட இருக்க ரிசோர்ஸ கவர்மெண்ட் கஜானா கொண்டு வரணும். ஆனா அமைச்சருக்கும் சரி அரசுக்கும் சரி என்ன சிக்கல் அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும், அது மணல் குவாரியா இருக்கட்டும், அது மலைகளா இருக்கட்டும், அந்த மலைகள்லாம் கண்ட்ரோல் யார் பண்றதுன்னா கேட்டா சொல்லிடுவாங்க எங்க கிட்ட ஆதாரம் இருக்கா. ஏன்னா அவங்க பேர்ல வச்சுக்கிறதே கிடையாது. நான் யார பத்தி பேசலையே, நீங்க பேசுறீங்க. நாங்க பொருளாதார கொள்கையை பேசிட்டு இருக்கோம். ஏன் ஜி ஸ்கொயர்னா அண்ணன் எந்திரிக்கிறாரு, மலையை பத்தி பேசினா அண்ணன் எந்திரிக்கிறாரு. ஏன் பதட்டமாவாதீங்க, திமுக பதட்டமாவாதீங்க. எங்களுடைய பதட்டமாவும் இருங்க. ஆக்சுவலா பதட்டமாவாதீங்க. மலையை பத்தி பேசினா, மணலை பத்தி பதட்டம் பார்த்தீங்கன்னா தைரியமா பேசுறேன், எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. புரியுங்களா? நான் எந்த கட்சி பேரையும் பேசல, எந்த கட்சியை பத்தி நான் பேசல, எந்த கட்சி பேரையும் பத்தி பேசல, எந்த கட்சி பேரையும் பேசல. பொருளாதார கொள்கை தமிழக வெற்றி கழகத்துடைய புதிய ஆட்சி, எங்களுடைய முதல்வர் என்ன செய்ய விரும்புகிறாருங்கிறத நான் பதிவு பண்றேன். அதனாலதான் எந்த கட்சி பேரும் சொல்ல. எனக்கு சட்டசபையோட ஸ்பீச் எப்படி பேசணும்னு ஸ்பீக்கர் அவருக்கு கத்து கொடுத்திருக்கிறாரு. அதனால அதுக்கேத்த மாதிரியே நம்மளும் பேசுவோம். அமைச்சர்கள் நம்மளும் அந்த வாழைப்பழத்துல ஊசி இறக்குறாங்களா, அதுமே நம்மளும் பேச கத்துக்குவோம். ஓகேவா? அப்ப இந்த பொருளாதார கொள்கை எப்படி இருக்குன்னா, அரசுடைய அதிகாரத்தை அதாவது தேர்தல் வெற்றி பெற்று வந்த பிறகு நிறைய பேர் சொல்லுவாங்க என் பேர்ல ஒண்ணுமே இல்ல. ஆனா அவங்களுடைய குடும்பத்துல இருக்கவங்க பேர்ல மெடிக்கல் காலேஜ் இருக்கும், இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும். இது எல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னா, இந்த மாதிரி மலைகளையும் இந்த மாதிரி மைன்ஸ்லயும் பினாமிகளை போட்டு அதுல இருந்து சட்டம் கல் எடுக்கிறது. 50 அடி இடத்துல 200 அடி கல் எடுக்குது. என்னென்ன ஃபைல் போட்டுக்கோங்க.
கூடு சீக்கிரத்துல முதலமைச்சர் பண்ணுவாரு, எல்லாத்துக்கும் ஃபைனும் போடுவாரு, கைதும் பண்ணுவாரு, எல்லாமே நடவடிக்கை இருக்கும். ஆனால் நாங்க என்ன சொல்ல வரோம்னா, முதல்ல இந்த அரசியல் ரீதியாக வெற்றி பெற்ற பிறகு முன்னாள் அமைச்சர்களுடைய பினாமியா இருக்கக்கூடிய இந்த மலைகள்லாம் இருக்கு பாருங்களா, மக்களுடைய சொத்துக்களா மாற்றப்படும். அதான் அமைச்சர் முயற்சி செஞ்சுட்டு இருக்காரு. அப்படி பண்ணும் பொழுது சீல் வைக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா, செயற்கையா ஜல்லியையும் மற்ற ரா மெட்டீரியலையும் அவங்க முடக்குறாங்க. ஏன்னா யார் கண்ட்ரோல் இருக்கு? இந்த மலைகளும் இந்த ஜல்லியும் இந்த மணலும் யார் கண்ட்ரோல்னா, இன்னைக்கு பழைய முறையில் யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க கண்ட்ரோல் இருக்கு. இவர் சீல் வைக்க போனா உடனே சல்லி கிடைக்காம பாக்க, அப்ப ரேட் ஏறுது. உடனே இங்க இருந்தே நிறைய பேர் மெம்பர் சொல்றாங்க, நீங்க சீல் வைக்கிறதுனால ஜல்லி ஏறுது, மணல் விலை ஏறுது, கல்லு விலை ஏறுது. அதாவது ஆட்சியில் இவங்க தான் இருப்பாங்களாம், அதுக்கு லைசன்ஸ் கொடுக்கறது இவங்க தானா, மைன்ஸோட லைசன்ஸ் கொடுக்கறது இவங்க தானா, அவங்க குடும்ப உறுப்பினர்களும் தொழில் பண்ணுவாங்களாம். ஆனா ஆதாரம் இருந்தா சொல்லுங்க. மாண்புமிகு அமைச்சர்களே, முதல் இந்த பினாமியை புடிச்சு உள்ள தூக்கி போடுங்க. அங்க அடிச்சா யாரு குரல் கொடுக்கறாங்களோ, அங்க அடிச்சா யார் எந்திரிச்சு பேசுறாங்களோ அங்கதான் ஆதாரம் இருக்கு. மக்கள் மன்றத்து முன்பு நாங்க ஆதாரம் கொடுத்துட்டா போதும், யாரையும் ஜெயில தள்ள வேணாம். எந்த தேர்தலையும் யாரெல்லாம் பினாமி நிறுவனங்களை உருவாக்கி மைண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ண எந்த தேர்தலையும் அவங்க ஜெயிக்கவே முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. முன்னாள் அமைச்சர் அப்படிதான் மதுரையில் ஒருத்தர் மைண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணாரு, டெபாசிட் வாங்கல, மதுரையில ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. மதுரையில் ஏன் தெரியுமா ஜெயிச்சாங்க? முன்னாள் அமைச்சர் மதுரை இருக்க எல்லா மைண்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணாங்க. அதனால்தான் அவர் இன்னைக்கு சட்டசபைக்கே வர முடியல. இதுதான் மக்களுடைய தீர்ப்பு. எப்பொழுது மக்களுடைய சொத்தை தன்னுடைய பினாமி நிறுவனங்கள் மூலம், தன்னுடைய குடும்ப நிறுவனங்கள் மூலம் கைப்பற்றாங்களோ, மக்கள் தேர்தல் அரசியல தூக்கி எறிவாங்க. எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் புதிய அரசியல். நாங்க ஒரு மைண்ட்ஸை தொட மாட்டோம், நாங்க மணலை தொட மாட்டோம். எல்லா சொத்துக்களையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியதான் அமைச்சரோட பொறுப்புன்னு முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார். அதுக்காக தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதனால மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஆதாரம் இருக்கான்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் சைக்கிள்ல அரசியலுக்குள்ள வந்தாங்களோ, இன்னைக்கு யார் யாரெல்லாம் மெடிக்கல் காலேஜ் கட்டியிருக்காங்களோ, யார் யாரெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் கட்டியிருக்காங்களோ, யார் யாரெல்லாம் பெரிய பெரிய பங்களா அரசியல் பேர் கட்டியிருக்காங்களோ, அங்கதான் உண்மையான ஆதாரம் மக்கள் பார்வையில் இருக்கு. மக்கள் தேர்தல் அரசியலில் தூக்கி எறிவார்கள். இதுதான் ஊழல். இந்த ஊழல் சாம்ராஜ்யத்தை ஒழிக்கிறதுக்கு ஆதாரம் தேவையில்லை, மக்களே முடிவெடுப்பாங்க. நீங்க ஒண்ணு எழுதி வச்சுக்கோங்க. அண்ணா பிறந்த ஊர்ல காஞ்சிபுரத்துல திமுக ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல. இதுதான் ஆதாரம். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.